ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென். இன்றைய செய்தி மனசாட்சி. இப்போ மனசாட்சியை பற்றி நம்ம பேசணும். மனசாட்சின்னு சொல்வதே உங்களுடைய ஆத்மா. ஹல்லேலூயா. ஆத்மா தான் மனசாட்சி, மனசாட்சி தான் ஆத்மா. அப்போ அது யாருடைய சாயல்? உன்னத பரிசுத்த பிதாவுடைய சாயல். அதனால நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுக்குள்ள சாட்சியாக இருக்கு, அதுக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்கு. ஆமென். ஆத்மா என்ன கொண்டது? நியாயப்பிரமாணம் கொண்டது தான் மனசாட்சி, நியாயப்பிரமாணம் கொண்டது தான் ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மா என்னவா இருக்குது? செத்து போயிருக்கு. என்னவா இருக்கு? என்ன செத்து போயிருக்குன்னா, அது உயிராக தான் இருக்குது உடல்ல. ஆவி இல்லாத யாவும் செத்து போனது. நான் கடந்த வாரத்தில் சொல்லியிருப்பேன், பிசாசானவன் ஏன் பிசாசு இல்லை? பிசாசுனால் தேவனுடைய ஆவி இல்லாதனாலே அவன் பிசாசா இருக்கிறான். ஏன் தேவனுடைய ஆவி இல்லை அப்படின்னா, அவன் சத்தியம் இல்லாதவன், வார்த்தை இல்லாதவன், தேவனுடைய வார்த்தை வசனம் அற்றவன், அவன் சத்தியம் இல்லாதவன். அதனால தேவனுடைய ஆவி இல்லாதவன், அவனுக்குள்ள இரக்கம் உண்மை பரிசுத்தம் வராது, இருக்காது. அவன் மன்னிப்பும் கேட்க மாட்டான். ஆமென். நாம் மன்னிப்பு கேட்குறோம், நமக்கு இரக்கம் இருக்குது, நமக்கு உண்மை இருக்குது, நமக்கு பரிசுத்தம் இருக்குது அப்படின்னா தேவனுடைய ஆவி நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதில் பெற்றிருக்கிறோம்? ஆத்மாவில் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த பெற்றிருக்கிற ஆத்மாவில் இருக்கிற அந்த ஆத்மாவை, இந்த மனசாட்சியை கெடுக்கிறதுக்கு யார் துடிக்கிறா? பிசாசு இல்லவா? பிசாசு இல்லை. உங்க உடல் தான் ஆவியானவருக்கு ரோதமாய் செயல்படுகிறான். உங்க ஆத்மாவுக்கு ரோதமாய் செயல்படுகிறான். ஆத்மாவை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ரோமர் 7:23 இருக்கு. மரண சரீரம். என்ன சரீரம்? இந்த மரண சரீரம் யாரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்? ஆத்மாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். செத்து போகல ஆத்மா. ஹல்லேலூயா. ஆனா செத்த நிலையில இருக்குது. அதனால மனசாட்சி. அதனால பவுல் சொல்லுவாரு. இப்ப நம்ம தொடர்ந்து வசனத்தோட போறேன். யோவான் 8:9 அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராயும் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால என்ன இல்லைன்னா, அந்த ஆளுகளுக்கு மனசாட்சி இருந்தது, செத்து போச்சு. அந்த ஆளுகள் அந்த மதேன் மரியாவை வேசி பெண்ணுன்னு சொல்லி வந்து நிறுத்த வச்சாங்க. ஆண்டவர் கேட்ட, பாவம் இல்லாதவன் அந்த பொண்ணை கல்லெறிங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, மனசாட்சி குத்துச்சான். ஆண்டவருடைய வார்த்தை அந்த மனசாட்சியை எழுப்பி விடுச்சு. அவங்க குத்தப்பட்டாங்க. ஆத்மாவில் குத்தப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு ஆளாக போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் மனசாட்சி உடலை வெல்ல முடியும்னா உடலை வெல்ல முடியாது. ஏன்னா ஆதாம்லேருந்து அந்த மனசாட்சி, அந்த ஆத்மா என்னவா ஆகிவிட்டதுன்னா உடலுக்கு அடிமையாகிவிட்டது. உடல் யாருக்கு அடிமைனா? பாவத்துக்கு அடிமை. பாவம் யாருக்கு அடிமைனா? சாத்தானுக்கு அடிமை. பாவத்தின் கூலி மரணம். மரணம் யாருக்கு அடிமைனா? சாத்தானுக்கு. மரணத்தின் அதிபதி யாருன்னா? சாத்தான். அப்போ எந்த வகையில் இந்த ஆத்மா உடலுக்கு வழியாக எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறது. அதுக்கு என்ன தேவை? ஆவி தேவை. இவை அனைத்தையும் வெல்வதற்கு தேவனுடைய வல்லமை ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள நற்கனியை அந்த சாப்பிடாம, ஜீவக்கனியை சாப்பிடாம, அது நன்மை தீமும் அறியும் கனியை சாப்பிட்டது. ஹல்லேலூயா. அந்த நன்மை தீமை அறியும் கனியை சாப்பிட்டதுனால நல்லது தெரியும், பொய் எது உண்மை எதுன்னு தெரியும், தீமை எது நன்மை எதுன்னு தெரியும், கெட்டது எது நல்லதுன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆத்மாவுக்கு தெரியும், ஆத்மாவுடைய உடலுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆத்மா நல்லது செய்ய முடியாது, தீமை வெல்ல முடியாது, உண்மையாய் வாழ முடியாது, பரிசுத்தமாய் இருக்க முடியாது. ஏன்னா அது உடலுக்கு அடிமைப்பட்டதுனால உடல் அப்படியே செய்யும். ஹல்லேலூயா. அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஆத்மா, இந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் அப்படி ஒருவருக்கு ரோதமாய் வாழுகிறார்கள், தேவனுக்கு ரோதமாய் வாழுகிறார்கள். தேவனுக்கு ரோதமாய் வாழுகிறார்கள், உலகத்துக்கு ரோதமாய் வாழுகிறார்கள்.
தங்களுக்கே ரோதமாய் வாழ்கிறார்கள். தங்கள் ஆத்மாவுக்கு ரோதமாய் வாழச் செய்கிறது உடல். அதற்கு துணை நிற்பது சாத்தான். அப்படின்னா இதை வெல்வதற்காக, நம்ம வெற்றி பெற்று வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஆவியை நம் ஜீவன் வழியாக நமக்கு கொடுத்தார். அவருடைய நித்திய ஜீவன் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எதை வென்றவர்கள்? பாவத்தை வென்றவர்கள், பிசாசை வென்றவர்கள், மரணத்தை வென்றவர்கள். நம் ஆத்மா உயிர் பெற்றிருக்கு. உடலை வென்றவர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம உடலை வெல்லணுமா இல்லையா? நாள்தோறும் வெல்லணும்னா என்ன வேணும்? ஜபம், துதி வேணும். துதிக்கு என்ன வேணும்? சத்திய வசனம் வேணும். நாள்தோறும் சத்திய வசனம் படிக்கணும், துதித்து கொண்டு இருக்கணும். துதிக்காத வசனம் தெரியாத ஜபம் அருவருப்பானது. சத்திய வசனத்தோடு ஜபித்து கொண்டு இருக்கணும். ஜபிக்கும் போது நாம் வல்லமை பெறுகிறோம், இவைகளை மேற்கொண்டு வாழ்கிறோம். நாள்தோறும் உணவு உண்ணுகிறோம், நாள்தோறும் குளிக்கிறோம், நாள்தோறும் உடை மாற்றுகிறோம், நாள்தோறும் ஆத்மாவை புதுப்பிக்கலைன்னா செத்த கிறிஸ்தவர்கள். நேற்று ஜெபித்தேன், நேற்று பிரேயர் போனேன், நேற்று செய்தேன், இன்றைக்கு எனக்கு வசனம் தெரியாது. அதனால தான் இந்த வசனத்தை ஒரு நாள் ஒரு வாரம் முழுவதும் தியானிங்க, வசனத்தை பேசி கொண்டிருங்க, உணர்ந்து கொண்டிருங்க, எழுதுங்க, ஜெபிங்க, துதிங்கன்னு சொல்கிறோம். அப்பொழுது ஆத்மா உயிர் பெற்றிருக்கு, உடலை வெல்ல முடியும். உடலை வென்ற ஆத்மா தேவனோடு இருக்கு, தேவனோடு இருக்கிற ஆத்மா உடலை வென்றிருக்கு. உடலை வென்றிருந்தா அனைத்தையும் வென்றது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா மனசாட்சி பேசிக்கொண்டே இருக்கும். ஆவியான மனசாட்சி வழியாக உங்களோடு சாட்சியை பகிர்ந்து கொண்டு இருப்பார், சொல்லிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். 1 யோவான் 3:20-22 படிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22 வரைக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20-22 வரை. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய உடல் உள்ளம் சொல்லும், நீ பாவி, நீ பாவத்தில் இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறால என்னை மன்னிச்சிட்டாரு. ஏய், நீ விபச்சாரம் பண்ண, ஏய் நீ குடிச்ச, நீ ஏமாத்துன, நீ பொய் சொன்ன, நீ திருடுன, ஆத்மா மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து நம்பினவர்களை அந்த ஆத்மா மனசாட்சி மீண்டும் சொல்லும், என்னை மன்னிச்சிட்டாரு, அவர் என்னோடு இருக்கிறாரு, என்னை மீட்டிட்டாரு, நான் மீட்கப்பட்டவன், நான் ஆவியை பெற்றவன் என்று மீண்டும் திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். பாவத்தை சொல்லும், ஆனா வெற்றி பெற்றது சொல்லும். பாவத்தை சொல்றது உடல் சேர்ந்து சொல்லும், ஆனா ஆத்மா என் தேவன் மன்னிச்சிட்டாரு, என்னை மீட்டுட்டாரு, நான் அவரோடு இருக்கிற சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது குற்றப்படுத்தலாம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனுக்கு தைரியம் கொண்டிருந்து, இப்ப நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், பரிசுத்தமா இருக்கிறோம், என்னை ஆண்டவர் மீட்டுட்டாரு, நான் ஒரு பிள்ளையா இருக்கிறேன் சொல்லி தைரியம் வந்துட்டா, ஹல்லேலூயா. இந்த தைரியத்தை யார் கொடுக்கணுமா? மனசாட்சி. அதான் ஆத்துமான்னு சொன்னேன், மனசாட்சி. அப்ப அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாய் பிரியமானவர்களை செய்கிறபடினா நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அப்ப கற்பனைகள் நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாய் பிரியமானவைகளை செய்கிறபடினால், அப்ப கை கொள்கிறோன்னு யார் சொல்றது? நீ உண்மையா இருக்கிற, பரிசுத்தமா இருக்க, சத்தியத்தோடு நீ வாழ்றன்னு யார் சொல்றது? நம்முடைய மனசாட்சி சொல்லணும். திருநது உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு தெரியும், வாழ்க்கைக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஆனால் நான் இவ்வளோ பேருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். எந்த தவறு செஞ்சாலும் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லுமா சொல்லலா? அது சொல்லி சொல்லி மழுங்கடிச்சு போயிடும். அது என்ன ஆயிடுச்சு? செத்த நிலைக்கு போயிடுச்சு. சொல்லி சொல்லி பொய்யை 100 தடவை சொன்னால் என்ன ஆகுமா? ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார், பொய்யை 100 தடவை சொன்னால் உண்மையாயிருமா. ஹல்லேலூயா. அதனால் நம்ம மனசாட்சி ஆவியில் இருக்கும் போது அந்த தவறை சொல்லும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர், என்னோடு இருக்கிறார், மன்னிப்பார். அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் இன்னைக்கு வர்றாரு அப்படின்னா நான் 4 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் தயாராகிக்கிறேன், நான் தயாராக 4 நாள் வேணுமா அவருக்கு? ஆண்டவர் வருகை நாளில் இன்ன சாமத்தில் வருவாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்பொழுது விழித்திருங்கள், எண்ணெய் உள்ளவர்கள் சொன்னார் ஆண்டவர் வசனம். இவர் சொல்றாரு,
ஆண்டவரே வெயிட் 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 நீங்கள் சொல்லிட்டாருன்னா வெயிட் வெயிட், நான் 4 நாள் எனக்கு தேவைன்னு சொல்லுவாராம். எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. ஆண்டு சொன்ன போதனைக்கு இவர் சொல்கிற போதனைக்கு யார் பேசுறது? பரியாசக்காரர்கள் இறுதி நாளில் கள்ள போதகர்கள் போதிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அப்படியே கள்ள போதகர்களும் போதிப்பார்கள். பரியாசகரை எழுந்து போதனை செய்வார்கள். பரியாசம் பண்ணுறார்கள். இன்னும் சாமத்தில் வருவார், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு சொல்லுவார், சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாராம். இப்படி தான் சொல்லுவீங்களா? அப்படி தான் சபை மக்கள் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா அதுதான் நீங்கள் சொல்லுவீங்க. அவர் என்ன சொல்லி கொடுத்தா அவர் சபை மக்கள் அதுதான் சொல்லுவாங்க. பாவம், ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், விசுவாச குலைச்சல் நடந்து கொண்டு இருக்கு, தேவ துரோகம் நடந்து கொண்டு இருக்குது. ரோமர் 9:2 நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியும் சொல்லுகிறாரு, என் மனசாட்சியும் சொல்லுகிறது. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மனசாட்சி நீ பாவத்தில் இருக்கலாம்னு சொன்னாலும் தேவன் நமக்குள்ள இருப்பதனால நாம் எப்படியும் வாழலாம் அப்படின்னு மனசாட்சி சொல்லுமா? மனசாட்சி சொல்லாது. தேவன் உனக்குள்ள இருக்கிறதுனால நீ எப்படி வேணாலும் வாழலாம்னு எந்த மனசாட்சியும் சொல்லாது. சொல்லுதுன்னா பிசாசு உட்கான்னு சொல்லிட்டு இருக்கு. தேவன் உனக்குள்ள இருக்கிறதுனால நீ நல்ல மனசாட்சியோட உண்மையா பரிசுத்தமாக வாழு, ஒழுக்கமாக வாழு, முன்மாதிரியாக வாழு, பரலோகத்தை நம்பி வாழு, நித்தியராஜ் நம்பி வாழு, அநேகர் நன்னடத்தை உள்ளவனாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும். ஆமென். ஆவியாரும் சொல்லிகிட்டு இருப்பாரு, ஆவியானோட கூட மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். பவுல் தெரியாமல் சொல்லிட்டார், மனசாட்சியை நீ பாவின்னு சொன்னாலும் எனக்குள்ள தேவன் இருக்கிறார், நான் அப்பொழுது பரிசுத்தமாக இருப்பேன் அப்படி சொல்லியிருக்கணும்ல. சொன்னாரா? இப்படி சொல்லலாமா? சொல்லி கொடுக்கலாமா? அறியாமை நடந்து கொண்டு இருக்கிறது, வருத்தமாக இருக்குது. ஜெபிங்க, அநேக ஆத்மாக்களுக்காக ஜெபிங்க. பாவத்தில் விழுந்து போகிறவர்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். கேட்டதை நினைத்து இப்படி தான் இருக்குமோ, இப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க பாவம் செய்து ஒருவேளை விழுந்து போகலாம். அவர்களுக்காக ஜெபிக்கலாம், மனம் மாறும். ஆனால் அநேகரை பாவத்துக்கு இழுத்து தள்ளி விட்டவனே மனம் மாறுவானு தெரியாது. ஏத்திரங்களை கட்டி கடலில் போட்டுனாரு. நம்ம ஜெபிப்போம், எல்லாருக்காக ஜெபிப்போம். யாரை கட்டி கீழே போடணுமோ, யாரை மீட்கணும் அவருக்கு விருப்பம். நம்ம யாரையும் கட்டி போட முடியாது. ஒருவேளை நம்மளை கட்டி போட்டுக்கூடாது, அது கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தியத்துக்காக யாரையும் நான் முன்னிறுத்துவேன். தனிப்பட்ட விஷயத்தில் அவருடைய வாழ்க்கை முறையை நான் முன்னிறுத்த எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் சத்தியத்துக்காக யார் தவறாக சத்தியம் சொன்னாலும் எடுத்து சொல்லலாம். அது உங்களுக்கு தைரியம் இருக்கு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, சத்தியம் இப்படி இருக்குன்னு எடுத்து சொல்லலாம். அது பாவம் இல்லை. இதெல்லாம் பாவம் சொல்லிட்டு தர்றாங்க. நீங்கள் போப்பை சொல்லிடக்கூடாது, நீங்கள் பிஷப்பை சொல்லிக்கூடாது, சாமியாரை சொல்லிக்கூடாது, ஊழியக்காரரை சொல்லிக்கூடாது, போதகரை சொல்லிக்கூடாதுன்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சத்தியம் இப்படி தான் சொல்லியிருக்கு, இவர் தப்பாக சொல்கிறாருன்னு அவர் பேரை சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். அது தப்பு இல்லை, அது பாவம் இல்லை. அவர் வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்கிறாருன்னு அதை போய் சொல்லிட்டு தெரியாது, அது உன் வேலை இல்லை. புரியுதா? நிறையா பேர் ரெண்டும் தெரியாமல் அது சொல்லிட்டு இருக்காங்க. பிரதர் என்ன சொல்கிறான்னு தெரியாமல் நிறையா பேர் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் பிரதர் சொல்கிறான்னு நிறையா பேர் புரியக்கூடாது. பல தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். சத்தியம் மாறுபாட்டு யார் பேசுனாலும் யார் எடுத்து சொல்லலாம். அதை தான் நான் சொல்ல வருகிறது. இந்த சத்தியத்தை மாறுபட யார் போதிக்கக்கூடாது. அதிலே நீங்கள் தீவிரித்து இருக்கணும், அதிலே அக்கறையாக இருக்கணும், நெருப்பாய் நிற்கணும். அதை எடுத்து சொல்லலாம், அது பாவமே இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா? 1 தீமோத்தேயு 1:18-19 குமாரனாய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்போ சேதப்படுத்தப்படுகிறது? மனசாட்சி எப்போ சேதமாச்சோ அப்போ விசுவாசம் சேதமாச்சு. இது யார் சொன்னது? பவுல் சொல்லிட்டார். நல்ல மனசாட்சி, என் மனசாட்சி சேதமானாலும் பரவாயில்ல, ஆனால் நான் இயேசு விசுவாசிப்பேனா? அது எப்படிப்பட்டது? சாத்தான் கூட தேவனை விசுவாசிக்குது அப்படின்னு யாக்கோபு சொல்லிட்டார். உன் செயலை காட்டு. அப்போ விசுவாசம் என்பது என்னது? செயல். அந்த செயலை செய்தால் மனசாட்சி என்ன சொல்லும்?
உறுதியாய் நிற்கும். என் வேண்டுதல் தேவன் கேட்பார். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், நான் அப்பா பிதாவோடு இருக்கிறேன் அப்படின்னு மனசாட்சி சொல்லும், ஆத்மா சொல்லும். அப்போ ஆத்மா சொல்லும் போது நம்ம தைரியமாக இருக்குது, பெருசாக இருக்கிறேன். சில நாள் எனக்கே பயம் வந்துடும். சாட்சி சொல்லும், இன்னைக்கு நீ சரியில்லை, நீ ஒழுங்காக ஜெபிக்கலை, நீ ரொம்ப வேலையில் இருக்கிற, வேறு இதில் இருக்கிறேன்னு எனக்கே சொல்லியிருக்கு, எனக்கு தெரியும் நல்லா. நீ ஆண்டோடு தான் இன்றைக்கி இருக்கிற, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் உயரு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்தி வந்துடாது. ஆனால் இன்னும் போதாதுன்ற வார்த்தை தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு ஆண்டோடு தான் இருக்கிறேன்னு யார் சொன்னது? நல்மன சாட்சி. ஆனால் போதாது யார் சொன்னது? ஆவியானது. ஆவியான எப்போவுமே திருப்தி அடைய மாட்டார். சத்தியத்தின் நிறை உண்மையை நோக்கி, கரெக்டு தான், இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நிறை உண்மைன்னா அதோடைய பூர்ணத்தை போய் அடையிறது மனிதனால் கூடாது. ஆனால் அவர் அவனுக்கு எப்படி கொண்டு போகிறாரோ கொண்டு போயிட்டே இருக்கிறார். அவன் உணர்வு செயல்படி உற்சாகத்தைப்படி ஆவியான் நம்மளை நிறை உண்மையை நோக்கி கொண்டு போகிறார், சத்தியத்தின் பாக நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:10 தேவனுடைய குமாரனுக்கு விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு? உயிர் பெற்றிருக்கு, நல் மனசாட்சி கிடைச்சிருச்சு, தனக்குள்ளே இயேசு இருக்கிறார்ன்றது உறுதியை கொடுக்கிறது. ஆமென். மனசாட்சி நாம் கொண்டிருக்கிறோமா இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? ஒருத்தன் பசியாக இருந்தால் கடந்துட்டு போகிறான், ஒருத்தன் ஆடை இல்லாமல் இருந்துட்டு போகிறான், யாரும் எப்படியும் தொலைஞ்சு போகிறாங்க, எனக்கு என்னன்னு வாழ்கிறோமா? மனசாட்சி இல்லை. எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுமே, நான் மட்டும் பரலோகத்துக்கு போகணும் ஜெபம் பண்ணி தர்றேன்னா அப்படின்னா மனசாட்சி இல்லை. எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், நான் ஏதாவது வேலை செய்யணும், அப்படி தான் மனசாட்சி இருக்கணும். அப்போஸ்தலர் 23:1 பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரே, இந்த நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் செய்ததை லூக்கா அழகாக எழுதியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே சொல்ல வர்ற. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, இயேசு சில நேரத்தை சொல்லும் போது உற்று பார்த்து, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உலகத்தாரை பார்க்கும்போது உற்று பார்ப்பீங்க. கண்மை போட்டிருக்காங்களா, நகை போட்டிருக்கிறாங்களா உற்று பார்ப்பீங்க. மேக்கப் அடிச்சிருக்காங்களா உற்று பார்ப்பீங்க. டை அடிச்சிருக்காங்களா உற்று பார்ப்பீங்க. என்ன சேலை கட்டியிருக்காங்க உற்று பார்ப்பீங்க. என்ன ட்ரெஸ்ஸு பார்த்து போட்டிருக்காங்க, அவங்க என்ன செல்ஃபோன் வச்சுருக்காங்க உற்று பார்ப்பீங்க. இதெல்லாம் உங்களை உற்று பார்க்க சொல்லவே இல்லை, ஆனால் அதெல்லாம் உங்கள் மாம்சம் செய்யுது. ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லும் போது உற்று பார்த்து, அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எங்கேயாவது வசனம் பேசும்போது உற்று பார்த்து அவங்க உள்ளத்தில் பாயும். இது உலகத்தில் செய்கிறாங்க. உற்று பார்த்து உலகத்தை புகுத்துவாங்க, உலக காரியங்களை உயர்த்துவாங்க, பிஸ்னஸை புகுத்துவாங்க. இதுக்கு பேர் மிஸ்மேரிசம். சாத்தானுடைய ஆவி புகுத்தப்படுகிறது, பார்வையில் புகுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணை ஈர்க்கிறது, ஒரு ஆணை ஈர்க்கிறது. அப்படியே உற்று பார்த்து ஒரு பெண்ணை ஈர்க்கிறது, உற்று பார்த்து ஒரு ஆணை ஈர்க்கிறது. இவைகள் உலகத்தில் நடக்குது. தெரிந்து செய்யலாம், தெரியாமல் செய்யலாம். ஹல்லேலூயா. இவைகள் நமக்கு தேவையில்லை. இவைகள் செய்கிறவன் பிசாசானவன். என்னை உற்று பாரு, என் உடைய நான் எப்படி குறைச்சிருக்கிறேன், என் பின்னால் உடைய எப்படி குறைச்சிருக்கேன், முன்னால் உடைய எப்படி குறைச்சிருக்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன். சில பெண்கள் உற்று பார்க்க, நடிகைகள் உற்று பார்க்க தான் அப்படி செய்கிறாங்க. அது உலகத்தாரும் செய்கிறாங்க. நீ யாரையும் உற்று பார்க்கவும் செய்யாத, நீ உற்று பார்க்காத. நீ சத்தியத்தை சொல்லும் போது உற்று பார்த்து. ரோமர் 2:15 படிக்கிறேன். அவருடைய மனசாட்சின்னு கூட சாட்சியிடுகிறனாலும் குற்றம் உண்டு, குற்றமுள்ள என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரிகை தங்கள் இருதயங்களை எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ நியாய பிரமாணம் எங்கே இருக்குதான்? மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் பூமியில் வர முன்னால நியாயப்பிரமாணம் எங்கே இருந்தது?
மனசாட்சி என்னும் ஆத்மாவில் இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் படைக்கும் பொழுது மனசாட்சி என்ற ஆத்மாக்குள்ள நியாயப்பிரமாணத்தை எழுதி மனிதன் இப்படி வாழணும்னு விட்டாரு. ஆதாம் ஆவியை பெறாதனால அந்த மனசாட்சியிலே அவர் சூதுண்டு போய் அவர் தவறு செய்தார், பாவம் செய்தார். அவருடைய மகன் காயன் ஆவியலை கொலை செய்தான். ஆமென். மனசாட்சி செத்து போனது, ஆத்மா செத்து போனது. அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த மனசாட்சி நியாயப்பிரமாணம் செத்து போயிருக்கிற நியாயப்பிரமாணத்தை மோசே வழியாக கொடுத்தத அதையும் ஆவி இல்லாதனால உடல் இயங்கலை, கடைபிடிக்கலை, ஆத்மா எங்க விடலை, மனசாட்சி எங்க விடலை, உடல் மேற்கொண்டு இருந்தது. அந்த உடலை மேற்கொள்வதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கும் மேலே தீமை செய்யாத, பாவம் செய்யாத சொல்றதுக்கும்ல, நன்மை செய்ய, அன்பு செய், உண்மையாரு, பரிசுத்தமாறு, நாடுவிட மாற்று, எல்லாரையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வா அப்படின்ற ஆவியை நமக்கு அச்சாரம் முத்திரையாகி கொடுத்தார். நல் மனசாட்சியை பெற்றிருக்கிறோம். ஆவியானவரும் மனசாட்சியும் நம்மளை உறுதிப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. நீ பரிசுத்தவான், நீ கிறிஸ்தவன், நீ உண்மையானவன், நீ நல்லவர் நல்லவர் என்று ஆவியானவரும் மனசாட்சியும் ஆத்மாவும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மனசாட்சியோட வாழணுமா வாழக்கூடாதா? ஆவியான் விலகி போனால் கூட மனசாட்சி சொல்லிடும், ஆவியான் விலகிட்டாரு, நீ பாவத்தில் இருக்கிற, தவறில் இருக்கிற, நீ அவர் பிரியம் இல்லாமல் இருக்கிற, நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிற, நீ உலக காரியத்தில் ஈடுபடுற, உலகத்தை நேசிக்கிற, உலகத்தையே போக்கில் போகிற, நீ உலகத்தார ஆயிட்டன்னு கூட சொல்லிடும். ஆமென்.